மீன் குழம்பு, காரக்குழம்பு கூட சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான முள்ளங்கி பொடி மாஸ் தான் இன்னைக்கு நம்ம பண்ணியிருந்தோம். இதை டின்னருக்கு சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் செம்மையா இருக்கும். எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதும் கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் பொடியை நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ துருவி வச்சிருக்கிற முள்ளங்கியும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 கிளறி விட்டுருங்க. பொடி மாஸ்க்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்க. அப்போ தான் முள்ளங்கி நல்லா வெந்து பச்சை வாசனை போகும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கிளறி விட்டு நடுவில் ஒரு குழி பறித்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். நான் செஞ்ச குவான்டிட்டிக்கு ஒரு முட்டை போதும். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறீங்கன்னா ஒரு 2 முட்டை 3 முட்டை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி முட்டையை நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரம்பிள் பண்ணி கிளறி விட்டீங்கன்னா நல்லா உதிரியாக வெந்து வந்துடும். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான முள்ளங்கி பொடி மாஸ் ரெடி. இதை நீங்க எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.